விழுப்புரம் மாணவிகள் மரணம் தொடர்பான வழக்கில் மேலும் ஒருவரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிடிபட்ட வெங்கடேசன் கல்லூரியின் தாளாளருக்கு நெருங்கிய நண்பர் என கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரே கல்லூரியை சேர்ந்த 3 மாணவிகள் கிணத்துல குதித்து தற்கொலை செய்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மொத்தம் 3 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. இந்த 3 தனிப்படைகளும் 3 கோணங்களில் வெவ்வேறு பகுதிகளில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையில முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சம்பவ இடத்துல கிடைக்கப்பட்ட அந்த மாணவிகளோட பைகள், அதே போல பாத்தீங்கன்னா அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு செல்போன், இதை வச்சு காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா அந்த கடைசியா அந்த இடத்துல இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்ல SMS வந்து அனுப்பப்பட்டது நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த வழக்கில் ஒரு முக்கியமான நபராக கருதப்படுறவர் பார்த்தீங்கன்னா பெரு வெங்கடேசன். இவர் வந்து இந்த கல்லூரிக்கு மிக நெருக்கமானவும் கல்லூரியில் வந்து மிக ஆதிக்கம் செலுத்தியவும் மாணவிகள் குற்றம் சாட்டிருக்காங்க. இவரை தற்சமயம் ரகசிய இடத்துல பிடிச்சு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரதா இப்ப நமக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா இவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டால் மட்டும்தான் அடுத்த கட்டமா இந்த வழக்கில் வந்து ஒரு முடிவு செய்யப்படும் காவல்துறை நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மாவட்ட காவல்துறை 3 தனிப்படையினரும் ஆங்காங்கே விசாரணை மேற்கொண்டாங்க. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயர் சின்ன சேலம் காவல் நிலையத்தில் தற்சமயம் விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா நாளைக்கு உயர்நீதிமன்றத்தில் வரவிருக்கிற வழக்குக்காக இவங்க வந்து ஆவணங்களை தயார் செஞ்சிருக்க நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு.